வீடியோகளுக்கு மேலே வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ஆக்டிங்ல டைரக்டர் நாக் அஸ்வின் அவர்களுடைய டைரக்ஷன்ல கல்கி திரைப்படம் இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தில் என்ன ப்ளஸ் இருந்துச்சு எல்லாம் மைனஸ் இருந்துச்சு, அந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த உங்களுக்கு சங்கி மங்கி இதுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் போடுவாங்க. திரைப்படத்துடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுமார் 6000 வருடங்களுக்கு அப்புறம் கல்கியும் பகவானுடைய அவதாரமான கல்கி பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கருவில் பார்த்தீங்கன்னா கல்கியோட அவதாரம் பிறக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை தடிச்சு அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா, மீண்டும் உலகத்துல வந்தாரா இல்லையா அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை. நல்லா ஷார்ட்டாக சொல்லணும். இதை பற்றின படத்துடைய கதை முடிஞ்ச ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லிடுது. ஃபர்ஸ்ட் படத்தில் ப்ளஸ் பாயிண்டானது பார்த்தீங்கன்னா படத்துடைய விஎஃப்எக்ஸ். இப்போ திரைப்படத்துடைய கதைக்களமே பார்த்தீங்கன்னா 2800 நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். அதுக்கு தகுந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 3D பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்துடைய மியூசிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி மாஸ் சீனுக்குலாம் தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேற லெவலில் பிஜிஎம் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சாங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டாகவே இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்துல ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தா மகாபாரதம் கதை தான். ஸோ அந்த கதைக்களத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும், இந்த காலத்தில் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது அதை டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிடுறேன். ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட்டாக நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியுமே அமைஞ்சது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் பண்ணி இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அமிதாப் பச்சன் ஆகட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், பிரபாஸ் அவர்களாக இருக்கட்டும், கூட நடிச்சிருந்த எல்லாருக்கட்டும் எல்லாமே அவங்க கூட கேரக்டர் கரெக்டாக பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டரைசேஷனுமே உங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே கரெக்டான கேரக்டரைசேஷனுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா படத்தில் கேமியோ ரோல்ஸ்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. கேமியோலாம் பார்த்து நிறையா வராங்க. ஸோ அதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சால் நல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களுக்கும் நல்ல ஆக்டிங் பார்த்து கொடுத்தது. ரீசெண்டாக எக்கச்சக்கமான திரைப்படங்கள் ஃப்ளாப்புக்கு அப்புறம் தான் அவருக்கு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு. அடுத்த பார்த்தா படத்தில் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி பிரபாஸ் அவர்களும் அமிதாப் பச்சன் அவருக்கும் ஃபைட் சீன் வச்சிருந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சீன்லாம் 2 பேருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஆடியன்ஸையும் பற்றி நாள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓவரால் படத்தில் இந்த ப்ளஸ் பாயிண்ட்ல அவ்வளோ நெகட்டிவிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெகட்டிவ் எடுத்துக்கிட்டா ஒரு 2 நெகட்டிவிட்டி தான் இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா லேக் அப்படிங்கிறதே இருக்குது. ஏன்னா இந்த கதைக்குள்ள அந்த புது புது மாதிரியான ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 2800 நடக்கிற மாதிரியான காலகட்டம். ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம ட்ராவல் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி லேக் தான் இருக்கே தவிர வேறு எந்த லேகும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு லேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துல ஸ்டோரியில் என்ன பாதியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது கல்கி பிறந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. ஆனால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட் 2ல தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீடு கொடுத்து முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதை காலத்துக்காக தான் பற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த அமைஞ்சிருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபைட் சீன்ஸு இந்த சீன்ஸ் நிறையாவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் முடிஞ்சு. ஸோ அதனால் கதைக்கள பார்த்தீங்கன்னா பாதியோட முடிச்சுட்டு பார்ட் 2ல இப்போ சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவே பார்த்து நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்க. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட்டு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நான் ஏன் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா முன்னாடி சொல்கிற மாதிரி படத்தில் லேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். நிறைய பேருக்கு லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவதார் படம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து பார்த்தா மட்டும் தான் அந்த படம் பார்த்து நிறைய பிடிக்கும். 3 மணி நேரம் நான் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் படத்தை. நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்ல கதைக்களவு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தாராளமாக இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். அண்ட் இது இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் நான் கமர்ஷியல் படம் தான் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு ஸ்டோரி விறுவிறுப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் போக வேணாம். நான் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 3 மணி நேரம் எனக்கு ஸ்டோரி இருந்தால் போதும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். நீங்கள் இந்த கல்கி திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் விட்டுருந்தேன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சங்கமிக ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவும் விடைபெறுவது உங்கள் நான்.